பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா காளான்றதுனால தான் இவ்வளோ சத்தம் கேட்குது. எப்பவுமே சத்தம் கேட்கும். அதுக்காக தண்ணி ஊற்றாது அதுக்காக தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ திருப்பி போடலாம். இது நல்லா வேகட்டும். இவ்வளோ சத்தமும் கேட்கும். வெல்கம் டு ஐசா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம காளான்ல பஜ்ஜி அப்படி செய்ய போகிறோம். இல்லை காளான் பகோடா இது வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் காளான். அது காளானை நல்லா சுடுதண்ணில் போட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 6 ஆனை இருக்குங்க, சின்ன சைஸாக இருந்தால் 4 ஆனை இருக்குங்க. கடலை மாவு மட்டும் போதும். ஒருவேளை ரொம்ப உங்களுக்கு மொறுன்னு தேவை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த காரணத்துக்கு வந்தும் காளான் பகோடாக்கு தண்ணியே ஊற்றவே கூடாது. கடலை மாவு பிசைறது கூட நம்ம தயிர் தான் பயன்படுத்தணுமே தவிர எந்த காரணத்தோட தண்ணியை பயன்படுத்தாதீங்க. கொத்தமல்லி, புதினா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. பாருங்க, காளானை வச்சுட்டோம். இப்ப இந்த கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளவு தேவை காரம்ன்றது உங்க இஷ்டம்தான். மஞ்சள் பொடி, நீங்க கார்ன்ஃபிளவர் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், இல்ல அரிசி மாவு பயன்படுத்தணும்னாலும் பயன்படுத்தலாம். எல்லாமே அது உங்க இஷ்டம்தான். இப்ப கடலை மாவு போடுறேன். உப்பு. இப்ப தேவையான அளவு தயிர் ஊத்திக்கோங்க. வேற எதுவுமே போட வேண்டாம், தயிர் மட்டும் போட்டா போதும். இத நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்போஸ் தயிர் பத்தலைனாலும் நீங்க மறுபடியும் எந்த காரணத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, தயிர் தான் ஊற்றணும். இதை நல்லா இதே மாதிரி ரொம்ப திக்கா வச்சுக்கோங்க. இதே மாதிரி திக்கா வச்சுக்கோங்க. எந்த காரணத்துக்கு ரொம்ப தண்ணியா வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப தண்ணி தானே காளான்றது, அதனால திக்கா வச்சுக்கோங்க. இது தண்ணி எந்த காரணத்தோடு ஊற்றாதீங்க, தயிர் தவிர வேற எதுவும் ஊற்றாதீங்க. இதே மாதிரி திக்கா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கும், கேசரி கலர் பிடிக்கும்னா நீங்க போடுங்க. நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால கேசரி கலர் போடலை. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூடாக சாப்பிட்டா மொறு நல்லா இருக்கும். ஆறுனா சவசவன் ஆயிடும். அதனால பாருங்க, முடிஞ்ச வரை இதை சூடாக சாப்பிட பாருங்க. இதை நம்ம பாருங்க நல்லா குழக்குன்னு வச்சுக்கோம் இல்லையா, அதனால அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா கிள்ள வராது. அப்படியே தண்ணி தொட்டு இங்க பாருங்க, தண்ணியில தொடும்போது கையில ஒட்டாது. இப்படி தண்ணி தொட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப கரெக்டா வரும். இங்க பாருங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்ப இதை ஒன்னொன்னா இப்படி கிள்ளி போடலாம். பாருங்க எவ்வளோ சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா காளான்றதுனால தான் இவ்வளோ சத்தம் கேட்குது. எப்பவுமே சத்தம் கேட்கும். அதுக்காக தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்றது. இப்போ திருப்பி போடலாம். இது நல்லா வேகட்டும். இவ்வளோ சத்தமும் கேட்கும். இப்போ பாருங்க, சத்தமே இல்லை பார்த்தீங்களா? இப்போ ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் நல்லா வேகணும், நல்லா மொறுமொறுன்னு ஆகணும்னா நல்லா வேக விடுங்க. இல்லை இதோட போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உங்கள் இஷ்டம் தான். கார்ன்ஃப்ளவர் போடுறதோ அரிசி மாவு போடுறதோ அது எல்லாமே உங்கள் இஷ்டம். ஆனால் தயிர் ஊற்றுங்க, தண்ணி ஊற்றாதீங்கன்றது மட்டும்தான் கண்டிஷனை தவிர, மற்றபடி அரிசி மாவு போட்டு இன்னும் ரொம்ப முறுமுறுன்னு ஆக்கிறது
இல்லை அரிசி மாவு வேண்டாம் கார்ன்ஃப்ளவர் போடுறது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். கேசரி கலர் போடுறது அப்படி எல்லாமே. இப்போ சத்தம் அடங்கிடுச்சு, எடுக்கலாம். சூடான பருப்பு சாதத்தோட இந்த காலிஃப்ளவர் பகோடா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சாதம் எப்படி செஞ்சேன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.